உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. ஞானமானது அதிலிருந்து வர்ற ரிசல்ட்டை வச்சு அதுதான் ஞானம் என்று நிரூபிக்கப்படும். அது நான் உன்னை பின்பற்றுகிறேன், அது சரியா இல்லையா என்பதை மனிதர்கள் நிரூபிக்க போவதில்லை. அதிலிருந்து வருகிற பலன்களும் ரிசல்ட்டும் நிரூபிச்சிரும் நீ சரியான பாதையில போயிட்டு இருக்கிறடா. உங்களுக்கு நீங்க யாரு சொன்னா நீங்க பயப்படுவீங்களோ, எப்படி யாரு சொன்னா பயப்படுவீங்களோ அவங்கள அப்ரோச் பண்ணுவோம். தட்ஸ் டெவல்ஸ். பயங்கரமான ஒரு கிரிமினல் ஆக்ட். அதனால தான் ஏவாள்கிட்ட போனான். ஏன்னா ஆதாம் ஏவாள் சொன்னா பயப்படுவான் போல. உங்க பாஸ்டர் சொன்னா, உங்க அண்ணன் சொன்னா, உங்க பிள்ளை சொன்னா, சென்டிமெண்டா எங்க கையை வச்சா நீ குறிப்பிட்ட இடத்துக்கு போக மாட்டேன்னு அப்ரூவராக மாறியோ அங்கே கை வைப்பான். யோபுகிட்ட பேசுறதுக்கு என் ஒய்ஃப்கிட்ட கையை வச்சான். ஆதாம தப்பு பண்ண வைக்க என் ஒய்ஃப்கிட்ட கையை வச்சான். என்கிட்ட சொல்லுவான், எங்கேயாச்சும் நான் பேசுனதா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. நான் சொல்லுவேன், நீ எப்படி நேரடியாக பேசுவ, நீ இன்னொரு ஆளை வச்சு தானே பேசுவ. என் அன்புக்குரியவர்களே, என்ன நடக்குது? ஒரு 6 months அது 2 months ஆர் 1 year மனிதர்கள் மிரண்டு போய் அப்படியே நின்றோம். மாம்சம் தானே. ஆனாலும் தேவனோ கைத்தட்டுங்க, அவ்வளோதான். மீதி ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஃபில் பண்ணிடணும். அழைக்கிறவர் உண்மை உள்ளவர். யோனா திசை மாறி போனாலும் மறுபடியும் யோனாவை எங்கே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமோ அங்கே கொண்டு வந்து சேர்க்கிற கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அதனால டிக்கெட் எங்கே வேணாலும் எடுக்கலாம். எப்படி? டிக்கெட் எங்கே வேணாலும் எடுக்கலாம். ஆனால் அவர் நினைக்கிற ஊருக்கு தான் நீங்கள் போய் சேருவீங்க. இல்லையா சொல்லுங்க. நீங்கள் மெட்ராஸுக்கு டிக்கெட் எடுத்து உட்காந்துருப்பீங்க, அவன் நேரம் மதுரை கொண்டு வந்து விட்டுருவாங்க. நினிவேக்கு டிக்கெட் எடுத்து, தர்சீஸுக்கு டிக்கெட் எடுத்து உட்காந்துருக்கான். கண்ணை திறந்து பார்க்குற நினிவேல இருக்கான். இல்லையா சொல்லுங்க. நம்ம லைஃப்ல தவறான முடிவுகளை எடுத்தாலும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து முடிக்கிறார். பயப்படாதிருங்கள். அவர்களுடைய அச்சுறுத்தல்களுக்கும் அவர்களுடைய பயமுறுத்தல்களுக்கும் கலங்காதிருங்கள். நான் ஊழியத்துக்கு வரும்போது எங்க பிசாசு பேசினா, எங்க ஃபேமிலியில தான் பேசினான், எங்க அம்மா அப்பாட்ட பேசினான். அவர்கள் பேச்சை கேட்டு நான் ஊழியத்திற்கு வராதிருந்தால் கொஞ்சம் யோசித்து பாருங்க, இங்கே எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்படாமல் போயிருப்பீர்கள். சில இடங்களில் நாம் தைரியமான சில முடிவுகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும். ஆமென். அன்றைக்கு எடுத்த அந்த முடிவுகள் இன்றைக்கு ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, எதை வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையை மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ணீங்கன்னா, நீங்கள் யாருக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்களோ அவர்களை கொண்டு வந்து நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அவர்களை விக்கிரகமாக்குறீங்கன்னு அர்த்தம். ஆனால் யாரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் ஒரு கூட்டத்திற்கு போகாமல் இருக்கிறோமோ, அல்ல யாரை திருப்திப்படுத்துவதற்காக நாம் ஒரு செய்தியை கேட்காமல் இருக்கிறோமோ, யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஒரு ஊழியத்துக்கு கொடுப்பதை நிறுத்துகிறோமோ, அதே நபரால் நாம் தூக்கி எறியப்படுவோம். எந்த நபருக்காக நம்ம ஒன்று செய்கிறோமோ அந்த நபரை நீங்கள் கடைசி வரை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு நாள் அந்த நபர் நம்மளை தூக்கி எறிவோம். அன்னைக்கு தெரிவிச்சா உனக்காக ஏசுநாதனையும் வார்த்தையை நான் தூக்கி ஓரமா வச்சேனடா. என் அன்புக்குரியவர்களே, இந்த இடம் வரும்போது தான் இயேசு சொல்றார், தகப்பனாகிலும் தாயாகிலும் மனைவியை ஆகிலும்.
என் நாமத்தின் நிமித்தம். இன்னொரு இடத்துல சொல்றாரு, இந்த கிருபையின் சத்தியத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம் விட்டவன் எவனோ 100 வாங்கிடான். என் அன்புக்குரியவர்கள், சில இடங்களில் நாம் நிற்க வேண்டியதாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, ஒரு விஷயத்தை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளதென்று நிரூபிக்கப்படும். தமிழில் இருக்கு, இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொன்னாங்களாம், இவர் ஓவரா ட்ரெஸ் பண்றாரு, இவர் நிறைய என்ன செய்யறாரு, சாப்பிட்றாரு, போஜன பிரியன், மதுபான பிரியன் அப்படின்னா. அந்த மதுபான பிரியன்ற வார்த்தையின் மூல மொழிபெயர்ப்பு மட்டுக்கு மீறி குடிப்பவன். இப்பெல்லாம் பேர் இருந்திருக்கு. போஜன பிரியன்னா ஒரு இடத்துல உட்காந்துட்டாருன்னா வைப்பா வைக்கப்படாம அப்படின்னு வரான். சில இடங்களுக்கு போனால் வைக்கிறதுக்கு வைக்கப்படுவாங்க. நான் சொல்லுவேன், நான் தான் வைக்கப்படுவேன், நீயே வைக்கப்படுற, வைக்கப்படாம வை. இயேசு சாப்பிட்றத பார்த்து மிரண்டிருக்கான். யோவான் சொன்னான்னு பார்த்தா அவன் அடுத்த எக்ஸ்ட்ரீம். அவன் சாப்பிட்றதே கிடையாது. என்னைக்காச்சும் நம்ம ஃபாஸ்டிங் எடுப்போம், அவன் என்னைக்காச்சும் சாப்பிடுவான். அவன் தான் மேன் ஆஃப் த மேட்ச் மாதிரி, மேன் ஆஃப் த ஓல்டு டெஸ்டமெண்ட் ஹீரோஸ். ஹீ இஸ் த டாப் மோஸ்ட் ஹீரோ அமங் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் பீப்புள். சாப்பிடவே மாட்டான். அவன் ஸ்டைலே வேற மாதிரி இருக்கு, ட்ரெஸ்ஸே வேற மாதிரி இருக்கும். இந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவனை பார்த்து பிசாசு பிடிச்சவன் நாய், இவரை பார்த்து மதுபான பிரியன் நாய். அப்ப கர்த்தர் சொல்றாரு, ஏண்டா சாப்பிடாம வந்தாலும் ஒரு காரணம் சொல்ற, சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஒரு காரணம் சொல்ற, நீங்கள் குறை சொல்லுகிற பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆனாலும் ஞானமானது, இதான் முக்கியமான ஒருத்தவங்க வாழ்க்கையில் நீங்க மறந்துடக்கூடாது, ஞானமானது அதன் பிள்ளைகளால் நீதியுள்ளது என்று ஒத்துக்கொள்ளப்படும். அது மூலபெயர்ப்பில் எப்படி இருக்குன்னா, ஞானமானது அதிலிருந்து வர்ற ரிசல்ட்டை வச்சு அதுதான் ஞானம் என்று நிரூபிக்கப்படும். விசிலு அது. ஹல்லேலூயா. The wisdom will be proved by its result. நான் உன்னை பின்பற்றுகிறேன், அது சரியா இல்லையா என்பதை மனிதர்கள் நிரூபிக்க போவதில்லை. அதிலிருந்து வருகிற பலன்களும் ரிசல்ட்டும் நிரூபிச்சிரும் நீ சரியான பாதையில போயிட்டு இருக்கிறான். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.